என்னடி இது? உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. லென்ஸ் மாத்திட்டியா? எங்க வித்தியாசமா தானே இருக்கு, நல்லா இருக்குல்ல. நேத்து தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஏய், வர வர உன் அழிச்சாட்டியத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. சுத்தமா சகிக்கல. நல்லாவே இல்லடி. நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னதான் எனக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க. நான் சொன்னா கேட்கவா போற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து உன் தம்பிக்கும் உன் தம்பி பொண்டாட்டிக்கும் ஒரே சண்டையாம? ஆமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சனியே சும்மா இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா பின்ன சண்டை தானே போடுவான். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி எல்லாம் நீதான் மூளையா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணு மாசமா வேற இருக்கா. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் முற்று. நமக்கு எதுக்கு? இங்க பாருங்க, எனக்கு வாயில நல்லா வந்துடும். சும்மா தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட அவ நல்ல மரியாதையா நடந்துக்கிட்டா நானும் ஒழுங்கா நடந்துக்குவேன். சும்மா தேவையில்லாம வந்த அன்னையில இருந்து என்ன சீண்டி பாக்குறா. பின்ன அவளை சும்மா விட சொல்றீங்களா? உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்க. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. இதை வச்சுதான் நான் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கேன். பேசாம இருங்க. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? ஏதோ பண்ணு. எனக்கு வெளியே வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சரி சரி, போய் வேலையை பாருங்க. என்ன அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்களே. சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்த போன மாதிரி இருக்கியே. இம்புட்டு அழகு யாருக்காவது வருமா? ஏய், என்னடி நேத்து வாங்கினதெல்லாம் பத்தலையா? என்கிட்டயே உன்னக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நான் கூட முதல்ல நினைச்சேன், ஏண்டா இந்த சனியங்கிட்ட போய் வம்பளப்பானே, நாம பெசாட்டி அம்மா வீட்டுக்கு போய் இந்த சனியை ஊருக்கு போற வரைக்கும் அங்க போய் இருந்துக்குவோன்னு நினைச்சேன். அப்புறம்தான் தோணுச்சு, ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டிச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிற சனியன்களுக்கெல்லாம் நாம எதுக்கு பயப்படணும்? திருப்பி அடிக்கணும், நம்ம கிட்ட வச்சுக்கவே கூடாதுன்னு அதுக்கு தோணணும் அப்படின்னு மனசுல பட்டுச்சு. அதான் இனி எதுக்கு நிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அதுக்கு தயாராகுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். பரவாயில்லையே, உனக்கு இம்புட்டு தெனாவட்டும் திமிரும் ஓவரா தான் இருக்கு. உன் பக்கம் யாருமே இல்லாதப்பவே நீ இந்த ஆட்டம் ஆடுறியே. என் தம்பி உன் பின்னாடி நின்னானா நீ என்ன வரத்து வருவ? அடியே, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனா பொழைச்சி போன்னு விட்டுருவேன். இல்லை, கடைசி வரைக்கும் நான் உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. மரியாதையா நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. அதோட போய் தொலைறேன்னு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அடச்சி, ஹோசி தீவனம் திங்க வந்த உனக்கே இவ்வளோ இருந்தா, ஏய், நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ இருக்கும்? எந்த தப்புமே பண்ணாதன்னா ஹோம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அடியே, கூடிய சீக்கிரம் உன் கூட்ட வெளிப்படுத்தி நீ யாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம பண்றனா இல்லையான்னு பாரு. என்கிட்டயே சவால் விடுறியா? என்ன பயந்துருவேன், அப்படியே ஓடி போயிருவேன் நினைச்சியா? இனி தாண்டி ஆரம்பிக்க போகுது. நான் யாருன்னு காட்டுறேன், அப்புறம் தெரியும் உனக்கு. இவ்வளவு நாளும் நீ என்ன அடிச்சிட்டு இருந்த, இனி நான் அடிக்க போற அடியில உன்னால எழும்பவே முடியாது. உன்னை யாருன்னு என் புருஷங்கிட்ட தோலுரிச்சு காட்டி உன்னை அவரே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்த வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஓ, பரவாயில்லையே, சவால் விடுறியா? அதையும் பார்ப்போம், நானா நீயான்னு. உன் மாமியா கையாலே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. எந்த புருஷன் உன் பின்னாடி வருவான்னு நினைச்சியோ அவனே உன்னை அத்து விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இனி நடக்க போறதெல்லாம் உனக்கு பயங்கரமான அடியா இருக்கும். அதுல இருந்து நீ எழும்பவே முடியாதபடி செய்யறனா இல்லையான்னு பாரு. அதையும் பார்ப்ப முடி. இனிதானே ஆரம்பிக்க போகுது ஆட்டம். நீ ஏன் நானானு பார்த்துருவோம். இது வரைக்கும் என்கிட்ட யாருமே நேரடியா சவால் விட்டது கிடையாது. ஆனா நீ ஏன் ரூம்கே வந்து என்கிட்ட சவாலா விட்டுட்டு போற?
பாப்போம்படி நீயா நானானு உன்னை ஆள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. இனி உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். எல்லா தப்பும் என் மேலே தான். நீங்கள் வருத்தப்படாதீங்க. இனி நான் உங்களுக்கு ஏற்ற மருமகளாக நடந்துக்குவேன். இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அன்னிக்கிட்ட அப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படி தானே? இனி அவங்கள நான் மதிக்காம இருக்க மாட்டேன். அவங்க உங்க மகனா, எனக்கும் அண்ணி தானே. நான் இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என் தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்து வாரிசு என் வயிற்றுல வளருது. உங்க பேர பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? அத்தை, என்கிட்ட பேசுங்க அத்தை. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அத்தை, என் மேல உள்ள கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை மன்னிச்சு உங்க மருமகளா ஏத்துக்கோங்க அத்தை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. இல்லத்த, உங்களுக்கு என்னை அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் உங்களை அப்படி எதிர்த்து பேசியிருக்க கூடாது. அது உங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கோம். நீங்க என் புருஷனோட அம்மா. அவரை எந்த அளவுக்கு வளர்த்து படிக்க வச்சு எப்படி ஆக்கியிருக்கீங்க. அப்ப அதுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும். நான் தனி குடித்தனம் போறேன்னு சொன்னது உங்க மனசுல கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கோம். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஒரு வாய் சாப்பிடுங்க அத்தை. என் மேல உள்ள கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. சரி, குடு, நீ போ. தேங்க்ஸ் அத்தை. சாப்பிடுங்க அத்தை, நான் வாரேன். யாருட்டி சாப்பாடு கொண்டு வந்தா? நான் இப்போ தானே தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன, உன் மருமவக்காரி வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. ஆமாம்மா, அவ தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போறா. என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போறா. ஓ, அவ மன்னிப்பு கேட்ட உடனே அப்படியே உனக்கு மனசு இறங்கிட்டோ? சரியான ஆளு தாண்டி நீ. ஏய், அவ நாடகம் போடுறா. அவ நாடகத்தை நம்பாத. புலி பதுங்கிறது என்னத்துக்கு, பாயறதுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இல்லைம்மா, அவ நிஜமாவே மாறிட்டா. அவ மனசாரதான் மன்னிப்பு கேட்டுட்டு போறா. இங்க பாரு, ஆத்தாவும் மவளும் உன்னை பேசுனதெல்லாம் மறந்துட்டாக்கும். தனி கொடுத்து நான் போறேன்னு சொன்னவளை மன்னிச்சிட்டியா? அப்ப உனக்கு சவக்குழி நெருங்கிட்டுன்னு அர்த்தம். என்னம்மா பேசுற? அவ உண்மையிலே மனசார மன்னிப்பு கேட்டுட்டு தான் போறா. அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருது. அவளை போட்டு இந்த நேரத்துல படுத்துறது சரியில்லை. எனக்கு என்ன வதிச்சு? நான் சொன்னா கேட்கவா போற? அவ நல்ல வந்து உன்னைய பசப்பி மழுப்பி ஏமாத்திட்டு போறா. நீ மங்குனி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அவ நாடகத்தை நீ நம்புவ. கூடிய சீக்கிரம் அவ நாடகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. ஓ மவக்காரிட்ட சொல்றேன், அவளுக்கு நீ பதில் சொல்லு. ஏம்மா, சொல்றத கேளுமா, நில்லுமா. ஏமா பாடாதான் படுத்தி எடுக்கிறாங்க. அவ தான் திருந்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போறாளே. மன்னிக்கிறத விட்டுட்டு இன்னும் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிற்கும் இந்த அம்மா. என்னடா கிளம்பிட்டீரா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஆமாடா, டாக்ஸி பிடிச்சி போங்க. பாவம், எம்பிட்டு நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமாத்த? ஏய், எனக்கு என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வெளியே போயிட்டு பார்த்து வாங்க. ஜாக்கிரதையா இருன்னு. சரிங்க அத்தை, அதான் இவர் கூட வர்றாருல. இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. கவனமா இரு. சரிங்க அத்தை. எத்தனை நாள்டா லீவ் போட்டிருக்க? இந்த வாரம் பூரா லீவ் தாம்மா. சரிடா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். நீ அதுக்குள்ளேயும் வெளியே கிளம்பிட்ட. அப்புறமா பேசுறேன். பரவாயில்லம்மா, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மாலதி மாசமா இருக்கலாம். அவ அம்மா பார்க்க போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவ அக்காக்காரி யாரோ அங்க வந்து உட்கார்ந்துருக்காளாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவ அம்மாவை பார்க்க கூட விடலையாம். விரட்டி முடிக்கிட்டு அழுவலாம். ஐயோ, என்னம்மா சொல்ற? சிவா தடுக்கலையா? போடா, அந்த விஷயம் அவனுக்கு தெரியவே செய்யாதான். சாயங்காலம்
அவன் வரதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இங்கே வந்திருப்பாங்க போல. சாயங்காலமா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சான். ஃபோன் பண்ணும்போது தான் எல்லாம் மாற்றி மாற்றி அவன்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டாளுவலாம். அதான் மனசுக்கு என்னவோ போல இருந்துச்சு. நீ அவங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, முதல்ல நான் அவன்கிட்ட சாதாரணமா ஃபோன் பண்ணி பேசுறேன். அவனா ஏதாவது சொன்னா அப்புறமா கேட்டுக்கலாம். ஆமாடா, அதுவும் சரிதான். வீணா நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு அது பிரச்சனையில போய் முடியக்கூடாது. சரிம்மா, பார்த்துக்கலாம். சந்தோஷமான விஷயம் தே. மாலதி மாசமா இருக்கானா? இந்த நேரத்துல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமாம்மா, அதை தான் நானும் நினைச்சேன். என்ன செய்ய, எல்லாம் அவளுக்கு பிரச்சனையா தான் வருது. வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். ஆமாடா, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகணும். நீங்க 2 பேருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். நல்லதே நடக்கும் தே. சரிம்மா, போயிட்டு வாங்க. நேரம் ஆயிட்டு, அப்புறமா பேசிக்கலாம். சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் தே. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.